வணக்கம். பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. எஸ்டர்டே 7 பிஎம் டூ 2:30 ஏஎம் நம்ம வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், கோல்டு ட்ரேடிங்கில எப்படி மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, இன்னைக்கு டே வந்து இன்ட்ராடே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எஸ்டர்டே நம்ம குடுத்த உங்களுக்கு பை டிப் வந்து 4335, 340 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம் 7 பிஎம்க்கு. ஆல்ரெடி நம்ம குடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா, குரூப்ல உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஈவினிங் ட்ரேட் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஆல்வேஸ் அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருந்தோம். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த ட்ரேடிங் ரிஸ்க்கா இருக்கும். ஆ அக்செப்ட் பண்ணா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைனா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஈவினிங் ட்ரேட பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம். மார்னிங் ஏசியன் மார்க்கெட் ஆகட்டும், ஆஃப்டர்நூன் யூரோப் மார்க்கெட் ஆகட்டும் ரொம்ப சேஃபான ட்ரேடா இருக்கும். நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம எடுத்துக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து எந்த ட்ரேடுமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா தான் இருந்திருக்கு. டே ட்ரேடிங் ஓகேங்களா? ஈவினிங் யுஎஸ் செஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதனால 6 டூ 8:30 ஏஎம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். கால்ஸ் வந்தாலுமே விருப்பப்படுறவங்க நீங்க எடுக்கலாம். இல்லைனா ரிஸ்க் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். சரிங்களா? லோ மார்ஜின் என்ட்ரி தான் குடுத்துருந்தோம். எகைன் பை டிப் வந்து 4300, 325 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். வீடியோலயே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 4325 டூ 28 பை டிப், 4300 டூ 310 பை டிப் குடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 335 எடுத்தா மார்க் ரிவர்சல் ஆனா கூட 325ல நம்ம பை டிப் கிடைச்சிருக்கு. 325லேருந்து 337 வரைக்கும் மார்க் போயிருக்கு. கிட்டத்தட்ட $22 வந்து போயிருக்கு. நம்ம அந்த இடத்துல இந்த இடத்துல ஆவரேஜ் பை என்ட்ரி புக் பண்ண சொல்லிட்டோம். 4325 டூ 337 புக் பண்ண சொன்னோம். $25 புக் பண்ண சொன்னோம். எகைன் வந்து 4300லேருந்து 300 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. நம்ம சொல்ற டிப் வந்துச்சு. 300லேருந்து 305லேருந்து 328 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. 327 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதில ஒரு $22 அதாவது 325லேருந்து மேல ஒரு $22 கீழ வந்து 305லேருந்து ஒரு $22 டோட்டல் $44 அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறோம்னா, செகண்ட் என்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஏவரேஜ் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ஒரு என்ட்ரி எடுக்கிறப்போ அது ப்ராஃபிட் வந்தா புக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஹோல்டு பண்ணணும். செகண்ட் ஏவரேஜ் பை டிப் கிடைச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு $22 குடுத்துருக்கு. இந்த 2 விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த 2மே 22, 22, 40 டோட்டலா மினிமம் 20 20 $40 40 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 என்ட்ரில கிடைச்சிருக்கு. சரிங்களா? எத்தன ட்ரேடர் புக் பண்ணாங்கன்னு தெரியல. யாருமே இதுவரைக்கும் நமக்கு இது மெசேஜ் பண்ணல. நான் வந்து ஏவரேஜ் ட்ரேடிங் கையோட புக் பண்ண சொல்லிருவேன். எப்பவுமே வந்து ஏவரேஜ் பொசிஷன் வந்து எடுத்த வரைக்கும் புக் பண்ண சொல்லுவோம். 2 என்ட்ரியுமே ஏவரேஜ் என்ட்ரி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரி வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? அகைன் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்றதே அதுதான். 4305லேருந்து 326 வரை போயிருக்கு. இதே மாரி 4325லேருந்து 4337 வரை போயிருக்கு. 2 என்ட்ரியுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஏவரேஜ் என்ட்ரி. நல்ல ப்ராஃபிட்டபிளான என்ட்ரி. ஓகேங்களா? இப்ப மார்னிங் என்ன குடுத்துருக்கிறோம்னா, 4275 பை டிப் 4255 பை டிப் குடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஃப்ரெஷ் எடுக்கிறவங்க இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹோல்டிங் பொசிஷன் வச்சுக்கிறவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு இன்ட்ராடேல அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது நம்ம வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, லேர்ன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண சொல்றோம். டெக்னிக்கல் இல்லாம லேர்ன் பண்ணாம நீங்க என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபெப் வேல்யூ நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ வச்சு நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. மாத்திட்டு 1 ஹவர்ல வச்சுக்கிறேன். 1 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப் பெட் 0.5 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு மேல போயிருக்கு. 4298 வந்து உங்களுக்கு க்ளோஸ் வச்சு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம என்ன மார்னிங் கால்ஸ் குடுத்தோம்னா 4307 டூ 307.5 வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ட்ரி எடுக்க சொன்னா 4300 டூ 302 என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஃப்ரெஷ் ட்ரேடர் வந்து டேக் பை 4300 டூ 305 302 பை எடுக்க சொல்லியிருந்தோம். மார்னிங் கால்ஸ். அதான் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துக்கங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? 4300 டூ 302 கால்ஸ் குடுத்துருக்கோம். நம்ம சொல்லும் 4298 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. இந்த கால் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 4300லேருந்து மார்க்கெட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4305ல மார்க்கெட் ஆட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப மார்க்கெட் இப்படியே பை ஆகுமா அப்படிங்கிறது இன்ட்ராடே வச்சு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சு பார்த்துருவோம். இப்படியே பை ஆகுமா அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆஃப் பேட்டுக்கு மேல மார்க் க்ளோஸ் வச்சிருக்கு. எகைன் பொறுத்தவரைக்கும் 4300 பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் திரும்ப ஒரு செல் ரேஸ் எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு செல்லிங் வந்து போனா தான் வாய்ப்பு நெறைய கிடைக்கும். சரிங்களா? பை வாய்ப்பு கிடைக்கும். எது வரைக்கும் போனா உங்களுக்கு பை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4285 அடுத்த என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4275 அப்படிங்கிறது அடுத்த என்ட்ரி லெவலா பார்க்குறோம். சரிங்களா? 4200 டூ 75 200 டூ 275 வரைக்கும் மார்க் கீழ இறங்குனாலுமே நம்ம செல்லிங் வாய்ப்பா பார்க்குறோம். வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த இடத்துல ஒரு பையா இருக்கும். நீங்க இந்த இடத்துல சார் செல் எடுக்கலாமா அப்படின்னா, உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடர் நீங்க செல் எடுத்துக்கலாம். சரி 4300 பிரேக் அவுட் ஆகும்போது நீங்க செல் எடுத்துக்கலாம். டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4285 ஒரு $15 அளவுக்கு கீழ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? இல்ல ஒன்லி நம்ம பை த பெர்பஸ் குடுக்குறோம். ஆல்ரெடி மார்க்கெட் பைல இருக்கிறனால நம்ம பை மட்டும் தான் எடுக்கிறோம். சரிங்களா? எங்க எடுக்கலாம்னு பார்க்கும்போது 4282 டூ 85 நம்ம பை டிப்பா பார்க்குறோம்.
இந்த இடத்துல வந்து ஒரு பை டிப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலோட லெவல்ஸ் ஓகேங்களா. அடுத்த பை என்ட்ரி வந்து 4270 டூ 75 அப்படிங்கிறது அந்த பை என்ட்ரி. அதுலேருந்து ஒரு பை என்ட்ரி கிடைச்சா நீங்க எடுத்துக்கலாம். இந்த 2 இடத்துல நம்ம பை டிப்பா பார்க்குறோம். ஆல்ரெடி இப்போ பொசிஷன் வச்சுக்கிறவங்க நம்ம 4300 பை ஆக்டிவ் கொடுத்துருக்கிறவங்க டேடர் எடுத்துருக்கவங்க நீ ஹோல்டிங் பண்ணுங்க. நம்ம இந்த இடத்துல பை கொடுத்தோம்னா 4300 டூ 302 பை கொடுத்துருந்தோம். 4300 டூ 302 பை அப்படிங்கிறது மார்னிங்கில் நான் கால்ஸ் கொடுத்துருந்தேன். இது மார்னிங்கோட என்னோட கால்ஸ் ஓகேங்களா. இந்த லெவலில் கொடுத்துருக்கேன். இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து இப்போ நான் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சு மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எதிரி போ அப்படின்னு பார்க்கும்போது 4316 வரைக்கும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4316 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 4316 15 வச்சுக்கலாம். $1 $2 முன்னாடியே டார்கெட் புக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம கொடுத்த டார்கெட் அக்யூரஸி போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் அந்த அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ்லாம் ஆகலாம். 4305 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக பார்க்கலாம். எகைன் வந்து செகண்ட் டார்கெட் இது பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு 4330 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக பார்க்குறோம். 4330 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது 2 விஷயம் தான் ஓகேங்களா. 4282 டூ 85 ஆவரேஜ் பை டிப், 4270 டூ 75 பை டிப். அப்படி நீங்கள் செல் பண்ணுற விருப்பம் வரவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு செல்லிங் போகலாம். 4300 பிரேக் கீழே க்ளோஸ் வச்சு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிங் போகலாம். 4282 வரைக்கும் 85 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம சொல்கிற ட்ரேடர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பை லெவல் அப்படின்னா 82 4270 2 லெவல் தான் பை லெவல். இப்போ ஆல்ரெடி பொசிஷன் இருக்கிறவங்க வச்சுக்கங்க. லோ மார்ஜினில் வச்சு நீங்கள் பொசிஷன் ஹோல்டு பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா டே பொசிஷன் எடுத்துக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க. ஒன்றும் தவறு இருக்காது. கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 2-3 டேஸில் மார்க்கெட் வந்து எகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. எகைன் செல் ஆனாலுமே மார்க்கெட் மேலே பை ஆயிரும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு ஓகேங்களா. அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 786 அப்படிங்கிறது நம்ம முக்கியமான பாயிண்ட்டை பார்க்குறோம். இந்த லெவல் போகிறோம். உங்களுக்கு டார்கெட் புக் பண்ணிக்கங்க. 4330 வரைக்கும் செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 4315 எகைன் 4330 வரைக்கும் போகிறோம் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் மாட்டு வருங்க செல்லிங் ரைஸ் நடந்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் ஆகும். ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடந்து திரும்ப 4325 6 வந்து தான் மார்க்கெட் வந்து மேலே கிளம்பும். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுவுமே இருக்குது சரிங்களா. ஆனால் நம்ம வந்து உங்களுக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை தான் வச்சுருக்கிறோம். எவரி ரைஸ் செல் ஆனாலுமே அந்த இடத்துல பை பண்ணி வச்சுக்கோங்க. மினி லாட்டில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. மார்ஜின் தகுந்த மாதிரி நீங்கள் லாட் எடுத்துக்கங்க. நம்ம சொல்கிற விஷயம் எதாவது தான் லேர்ன் பண்ணுங்க. டெக்னிக்கலாக நீங்கள் சார்ட் அனலைசிஸ் பண்ண கற்றுக்குங்க. நான் சொல்கிற விஷயங்கள் டெலிகிராம் நம்பர் இருக்குது. ஏதாவது ஃப்ரீ குரூப் இருக்கா ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் இருக்கிற ட்ரேடர்ஸ் நம்ம கால் பண்ணி வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு டெக்னிக்கல் சப்போர்ட்டை வேணும் கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்ச நமக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண கொடுக்க மறந்துடாதீங்க. ஈவினிங் செஷன் 7 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பை ஏதாவது மார்க்கெட் இருக்க போகுது. செல்லிங் கிடையாது. பியூர் செல்லிங் கிடையாது மார்க்கெட் அப்படிங்கிறத திரும்ப வலியுறுத்துகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி அனலைஸ் நம்ம டே டைம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஈவினிங் மார்க்கெட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஈவினிங் 7 PM to 2:30 AM வரைக்கும் மார்க்கெட் எப்படிங்கிறது ஈவினிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.